அன்பர்களே வணக்கம். இந்த பதிவு பழம்பெரும் பாடகர் ஏ.எம். ராஜாவின் மலரும் நினைவுகளாக மலர்கிறது. இசையாளுமை ஏ.எம். ராஜா 1/7/1929 பிறந்தார். பள்ளி படிப்பை முடித்த பின் சென்னை பச்சையப்பாவில் BA இளங்கலை படித்தார். கல்லூரி காலத்தில் இவர் எழுதி இசையமைத்த பாடல் வானொலியில் ஒளிபரப்பானது. அந்த பாடல்களை கேட்ட S.S. வாசன் சம்சாரம் என்னும் திரைப்படத்தில் ஏ.எம். ராஜாவுக்கு முதல் வாய்ப்பை தந்தார். இல்லற ஜோதியில் ஜிக்கியுடன் இணைந்து பாடிய பாடல் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. குலே பகாவளியில் அந்நாளில் ராஜாஜிக்கு பாடிய பாடல் புகழடைந்தது. மயக்கும் மாலை பொழுதே நீ பாட்டில் இணைந்த ஏ.எம். ராஜா ஜிக்கி மணவாழ்விலும் இணைந்தனர். விசியம்மா திரைப்படத்தில் ஏ.எம். ராஜா பாடிய அத்தனை பாடல்களும் அந்நாளில் மிக பிரபலம். இதே படத்தில் பழகத் தெரிய வேணும் என்ற பாட்டை லீலாவும் ஏ.எம். ராஜாவும் தனித்தனியாக பாடி கலக்கியிருந்தார்கள். பழகத் தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும். ராஜா சுசீலாவோடு பல பாடல்கள் பாடியிருந்தாலும் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் என்ற பாடல்தான் முதல் வெற்றி பாடல். பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. ராஜா எம்ஜிஆருக்கு ஒரு சில பாடல்கள் தான் பாடியுள்ளார். அவற்றுள் முதன்மையானது அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான். மகாதேவி படத்தில் எம்ஜிஆருக்கு ஏ.எம். ராஜா குரல் கொடுத்து சுசிலாவுடன் இணைந்து பாடிய இந்த பாடல் அந்நாளைய வெற்றி பாடல். நடிகர் திலகம் சிவாஜிக்கு ஏ.எம். ராஜா குரல் கொடுத்த அமரதீபம் பாடல் இது. அந்த காலகட்டத்தில் முதன்மையான கதாநாயகர்கள் ஒருவரான SSRக்கு குரல் கொடுத்து ராஜா பாடிய பாடல் இது. எமினி கணேசனுக்குத்தான் பெரும்பான்மை பாடல்கள் ஏ.எம். ராஜா பாடியுள்ளார். அவ்வகையில் கல்யாண பரிசு படத்தில் இவர் இசையமைத்து பாடிய எல்லா பாடல்களும் இனிமையானவை. ஆசையினாலே மனம் தமிழோடு ஆங்கிலம் கலந்த ஒரு கல்யாண பரிசு பாடல். இண்ட சொர்க்கம் எனும் படத்தில் வரும் பாடல் வரிகள் இவர் கலை வாழ்வை பிரதிபலிப்பதாக இருக்கும். கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினார். அதே படத்தின் இன்னொரு பாடல் காதலரிடையே நடக்கும் உரையாடல் போல அமைந்து மற்ற பாடல்களிலிருந்து வேறுபட்டு நிற்கும். பார்த்திபன் கனவு படத்தில் வேதா இசையில் ஏ.எம். ராஜா பாடிய பாடல்கள் கேட்க கேட்க திகட்டாதவை. இதே படத்தில் இடம்பெற்ற பழகும் தமிழே பார்த்திபன் மகனே என்று தொடங்கும் பாடல் கேட்க கேட்க காதுகளுக்கு இனிமை. பாவலன் கவியே பல்லவன் மகளே காவலன் மேனி சுகமே. தேன் நிலவு திரைப்படத்தில் ஏ.எம். ராஜா இசையமைத்த பாடல் ஒவ்வொன்றும் தேன் சொட்டுக்கள். நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசு. தேனிலவில் இடம்பெற்ற பாட்டு பாடவா பார்த்து பேசவா என்று தொடங்கும் ஏ.எம். ராஜாவின் பாடல் அந்நாளைய இளைஞர்களை கவர்ந்தெழுத்த பாடல். பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா. காலையும் நீயே மாலையும் நீயே எஸ். ஜானகி ஹம்மிங் பாட ஏ.எம். ராஜா பாடிய பாடல். பாலில் விழுந்த பழங்களை போலே பருவம் உருவம். ஓஹோ எந்தன் பேபி ஜானகி ராஜா இணைந்த காதல் பாடல்.
ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி தலைமேவும் வர்ணஜா. தாளம் போட்டு ஆட வைக்கும் ஒரு பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து. சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை. களத்தூர் கண்ணம்மாவில் ஏம் ராஜாவின் பாடல்கள் அக்கால பிரபலம். ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம். ஏம் ராஜா இசையில் ஆடிப்பெருக்கு படப்பாடல்கள் அந்நாளில் பெரிய வெற்றியை அடைந்தன. தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? இதே படத்தில் இடம் பிடித்த ஆனா பெண்ணா என்று போட்டி போடும் நீயா நானா பாடல் கலகலப்பானது. ஆணே துணையாய் வேணுமம்மா ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன. அன்புக்கோர் அண்ணி திரைப்படத்தில் ஏஎம் ராஜா ஜிக்கு சேர்ந்து பாடிய ஒரு நாள் இது ஒரு நாள் என்ற திரைப்பாடல் அந்நாளைய இலங்கை வானொலியில் அதிக நேயர்கள் கேட்டு விரும்பிய பாடல். ஒரு நாள் இது ஒரு நாள் உனக்கும் எனக்கும் இது திருநாள். 1963 பாடுவதை நிறுத்திக் கொண்ட ஏஎம் ராஜா மீண்டும் 1971 பாடத் தொடங்கினார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராஜாஜிக்கு இணைந்த முதல் பாடல் ரங்கராட்டினத்தில் இடம் பிடித்தது. இந்த இணையர் பாடிய இரண்டாவது பாடல் புகுந்த வீட்டில் இடம்பெற்றது. ராசி நல்ல ராசி உன்னை மாலையிட்ட மன்னன் சுகவா. இதே இணையர் பாடிய மூன்றாவது பாடல் வீட்டு மாப்பிளைக்காக பாடப்பட்டது. செந்தாமரையே செந்தேனிதழே பெண்ணோவியம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், சிங்களம் உட்பட பல மொழிகளில் 3000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் ஏஎம் ராஜா. எடுத்துக்காட்டாக ஏஎம் ராஜா பாடிய ஒரு மலையாள பாடல் இதோ உங்களுக்காக. சந்திரிகையில் அலியுன்னு சந்திரகாந்தம். எடுத்துக்காட்டாக ஏஎம் ராஜா பாடிய ஒரு தெலுங்கு பாடல் இதோ உங்களுக்காக. అందాల చిందుతారా నిందాన దాత నేలా. தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள் செய்து வந்தார் ஏஎம் ராஜா. 1989ஆம் ஆண்டு ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நாகர்கோயிலுக்கு சென்றபோது வெள்ளியூர் ரயில் நிலையத்தில் கால் தவறி விழுந்து விபத்தில் இறந்தார் ஏஎம் ராஜா. ஏஎம் ராஜாவின் மறைவு இசை என்பர்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. ஏஎம் ராஜாவின் புகழ் என்றென்றும் வாழ அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள். இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. நன்றி, வணக்கம். பெரியாரே பெரியாரே பர்வத நிறையூடே.